இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரசம், சாம்பார், ஈவன் ஏன் தயிர் சாதத்துக்கு கூட அட்டகாசமான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா 3 பேருக்கு ஒரு பெரிய பீட்ரூட், அந்த வீடியோவில் பார்க்க கொஞ்சம் சின்னதாக தெரியுது, ஆக்சுவலாக அது ஒரு 1/2 கிலோ பீட்ரூட். அதை நல்லா திருவாமல் குட்டி குட்டியாக பாக்ஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கரண்டி போல், ஒரு கைப்பிடி போல் பொட்டுக்கடலை தாராளமாக எடுத்துகிட்டு 1/2 மூடி தேங்காய், கொஞ்சோண்டு சோம்பு, பொட்டுக்கடலையை கொஞ்சம் வறுத்துட்டு ரொம்ப கருவோடாமல் லைட்டாக சூடானா போதும், வறுத்து அரைச்சி எடுத்து ஒரு பேஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஆப்டான, எப்போதுமே உருளைக்கிழங்கு, வாழைக்காய் அந்த மாதிரி செய்யாமல் இந்த ஒரு கூட்டை கண்டிப்பாக இதை நம்ம வெறும் சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது பார்த்திங்கன்னா ரொம்ப மையாக போட்டு குழம்புக்கு அரைக்கிற மாதிரி அரைக்காமல் ஓரளவு திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரியே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா பார்த்திங்களா, வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி, நம்ம இந்த சேமியாலாம் கிண்டும் போது லைட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க விடுவோம்ல, அந்த மாதிரி லைட்டாக கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நம்ம வீட்டு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் கிடையாது, குழம்பு மிளகாத்தூள்னு சொல்லுவோம்ல, அதில் ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ பீட்ரூட் அளவுக்கு இது கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ நீங்கள் 1 கிலோ எடுக்கிறீங்க, கொஞ்சம் கூட எடுக்கிறீங்க, இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி நார்மலாக யூஸ்வலாக நீங்கள் செய்கிற மாதிரியே செய்யலாம். இப்போ நல்லா மசாலாவோட ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க பாக்ஸாக பார்த்திங்களா, திருவி வச்சுருந்தோம்னா அந்த டேஸ்ட்டே ஒரு மாதிரி போயிடும். அது இந்த பொரியல் பண்ண தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மாதிரி கிரேவி மாதிரி பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி பாக்ஸாக கட் பண்ணி வச்சுட்டு நல்லா பீட்ரூட்டை வேக விடுங்க. இப்போ நம்ம இந்த டைமில் லைட்டாக உப்பு சேர்த்தாலும் பீட்ரூட் சீக்கிரம் வெந்துடும், இல்லை நம்ம தேங்காய் போட்டு கடைசியாக சேர்த்தாலும் பீட்ரூட் கரெக்டாக வெந்துடும். ஸோ பீட்ரூட் பச்சையாகவே சாப்பிட்ற ஒரு காய்கறி தான். ஸோ அது ரொம்ப வேகணும். எந்த ஒரு ஃபுட்டுமே காவாசி ஒரு 50% குக் பண்ண ஸ்டேஜ்லேயே சாப்பிட்டிங்கன்னா அதோட சத்து நம்ம உடம்புல அப்படியே சாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிட்டோம்னா அவ்வளோதான், நம்ம கிரேவி ரெடி.